ஓம் முருகா. சக்தியும் நானும். வளமான வாழ்வுக்கு வாரியர் சொன்ன கருத்துகளிலிருந்து முதல் பதிவு பார்க்கலாமா? நம்ம கிருபானந்த வாரியார் ஒரு முறை சென்னையில் வீணை கற்றுக்கிட்டு வந்திருக்கார். வீணை கிளாஸ்க்கு போயிருந்திருக்கிறாரு. அப்போது ஒரு 3-4 வருஷம் கழித்து அவங்க அப்பா திடீர்னு தந்தி அடிக்கிறாரு. உடனே வா, ஊருக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. கிருபானந்த வாரியார் தந்தையோட பேச்சை மீற மாட்டார். ஆனால் வீணை ரொம்ப பிடிக்கும். வீணை கிளாஸ்க்கு போகிறது அவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். என்ன பண்ணுறது, தந்தையோட பேச்சை மீற மாட்டார். சரி கிளம்புவோம். ஆனால் தன்னோட ஆசிரியருக்கு குருதட்சணை ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தைக்கிட்ட கேட்குறாரு. தந்தையார் என்ன சொல்கிறாரு, நம்மக்கிட்ட எது காசு, நான் ஏற்கனவே சொற்பொழிவு ஆட்டினப்போ கொடுத்த 8 முழ வேட்டி 2 இருக்குது, அதை எடுத்து நீ கொடுத்துரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் கிருபானந்த வாரியாருக்கு மனசு வரவே இல்லை. ஏதாவது செய்யணும், ஸ்பெஷலாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர்கிட்ட காசு இல்லை. அப்போ அவர் இருந்த வீட்டுக்கு எதிர்க்க ஒரு முருகர் கோவில் ஒன்று இருக்குமா. எப்பயுமே அந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு அவர் என்ன மனசில் நினச்சாலும் அதை கேட்குறது, அதை அவர்கிட்ட போய் முருகப்பெருமான் கிட்ட போய் கொட்டுறதே அவருக்கு வேலையாக இருந்திருக்கு போல். அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு, ஐயோ ஆசிரியருக்கு நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கணுமே, நம்மக்கிட்ட 5 பைசா கூட இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டத்தோடு போயிட்டு அந்த முருகப்பெருமான் கிட்ட, முருகா என்னோடய ஆசிரியருக்கு நான் ஏதாவது வாங்கி கொடுக்கணும், என்கிட்ட எதுவுமே இல்லை, நீயா பார்த்து எதாவது செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. நம்ப மாட்டீங்க, உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுநாள் புரசைவாக்கத்தில் ஒரு வீட்டிலருந்து வீடு கிரக பிரவேசம் நடந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிருபானந்த வாரியாரை விரிவுரையாற்ற கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு சேலரியாக அவங்க 40 ரூபா கொடுத்துருக்காங்க. 40 ரூபாங்கிறது அப்போ ரொம்ப பெரிய விஷயம். கிருபானந்த வாரியாருக்கு பெரிய புதையிலே கிடச்ச மாதிரி இருந்திருக்கு. அவர் உடனே என்ன பண்ணியிருந்திருக்கிறாரு, அங்கே சைனா பஜார் இருக்கும் இல்லையா, சைனா பஜாருக்கு உடனே கிளம்பிட்டாராம். அப்போ நகையோட ரேட்டு ரொம்ப குறைவு. சவரன் 13 ரூபாய் 2 அணா தானா ஒரு சவரன். அவர்கிட்ட இருந்த காசில் 3 சவரன் அவர் வாங்கியிருந்திருக்கிறாரு. மிச்சம் இருந்த காசுக்கு மாம்பழம், வாழைப்பழம், திராட்சை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கி ஒரு தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு தன்னோட ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் நீட்டியிருக்காரு. ஆசிரியருக்கு ஒன்றுமே புரியல. என்னப்பா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, இது மாதிரி அப்பா எனக்கு தந்தி அடிச்சிருக்காரு, உடனே வர சொல்லியிருக்காரு, நான் போகணும், இது என்னோடய குரு தட்சணை அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஆசிரியர் மனசு அவ்வளவு அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்படி ஒரு மாணவன், இவ்வளோ ஒரு குரு தட்சணைங்கிறது சாதாரணமாக நம்மளுக்கு வந்துடாது. எப்போ நம்ம குரு மேலே அவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருக்கோமோ அப்போ தான் நம்மளுக்கு அவங்களுக்கு இதை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஆசிரியர் இருந்திருக்கிறாரு. மாணவன் இவர் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாரு பாருங்கள். கொடுத்ததும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, இந்த மாதிரி ஒரு மாணவன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க, நீ ஒரு சிறந்த மாணவனாக வருவ, கடவுளோட அருள் உனக்கு எப்பயுமே இருக்கும்னு சொல்லி மனசார வாழ்த்தி கிருபானந்த வாரியாரை அனுப்பி வச்சாங்களாம். பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு விஷயம் இல்லை, பல விஷயம். ஆசிரியர் எப்படி இருந்திருக்காரு, மாணவனாக கிருபானந்த வாரியார் எப்படி இருந்திருக்கிறாரு. இது எல்லாருக்கும் மேலே முருகனை நம்பினோர் கைவிடப்படார். எந்த விஷயமா இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும் முருகன்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை மறந்துடலாம். அதோடைய ரிசல்ட்டை அவர் சரியாக நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருவார். ஓம் முருகா. அடுத்த கதையில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.